புஸ்தகங்கள் எப்படின்னா சினிமா மாதிரி தான். சினிமாவில் ஒரு 200 நாள் 500 நாள் 800 நாள் 750 நாளுக்கு மேல சந்திரமுகையில் ஓடுன படம் ஓடுனதானே. இன்னைக்கே 3 நாள் 4 நாள் ஓடுது. அன்னைக்கு விட நீ படம் பார்க்கறவங்க விட்டா இல்ல படம் பார்க்கற அதிகமா பார்க்கறான். அன்னைக்கு ஒரு பாட்டு கோலத்துல அந்த தேவியாவையும் சிவாஜி பார்க்கணும்னா இறுதியா தேட்டர்ல போய் கோயம்புத்தூர் அங்கதான் படம் பார்க்கணும். இப்ப அப்படி இல்லை, எடுத்து கோயம்புத்தூர் போட்டா அந்த பாட்டு வந்துடும். அந்த மாதிரி சினிமாவை இதுக்குள்ள வந்த உடனே முதல்ல 1 லட்சம் பேர் பார்க்கறவங்க இப்ப 1 கோடி பேர் படம் பார்க்கறாங்க. அதுக்கு காரணம் இது எப்படியோ அதே மாதிரிதான் புஸ்தகமும். புஸ்தகம் நமக்கு பெரிய விஷயம். புஸ்தகத்தினால மட்டுமல்ல அறிவு வளர்க்கிறது. பி வாசிருக்காரு, நான் பி வாசி என்னோட படிச்சவன் தான் பார்க்கிறாரு. படிச்சு வந்தவன் தான் இன்னும் வாழா போறான்னு கூப்பிடுறவங்க நண்பர் அவரு. அதெல்லாம் ஓடுதான். ஆனா நான் சினிமாவுக்கு வந்து எனக்கு கதை சொல்ல தெரியாது. ஐடியா இருக்குது, நாடகம் போட்டாச்சு வந்தாச்சு. வாசகம் நாங்களும் ஒரு 2-3 வருஷம் ஒன்னா சந்திப்போம். சந்திக்கும் போது என்னுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லுவேன். அந்த விஷயங்களை சேகரித்து அவரும் பல விஷயங்கள் பயணம் நடந்த விஷயம். மிகவும் சிறப்பான ஒரு பேச்சுக்கு உங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்த திருமதி லட்சுமி ராம் அவர்களின் நூலை வெளியிட்டிருக்கிறோம். உடன்பிறந்த சகோதரி சவுந்தரா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தமிழ்வாணன் அவர்களுக்கு 4 பிள்ளைகள், லட்சுமி, லேனா, நான், சவுந்தரா. எனவே அவருக்கு வழங்குவது நீதிபதி வழங்க அழைச்சிருங்க. உங்களை சார்ந்தவர்களை அழைச்சிருங்க. அடுத்தது விளை நிலங்களாக மாறிய விளை நிலங்கள். ஆசிரியர் திரு KRP மணிமொழி செல்வன். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் என்று உழவு தொழில் மேன்மையை சொல்கிறது திருக்குறள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே உழவு தொழிலை உதாசீனப்படுத்துகின்ற மனப்பான்மை நிலவுகிறது என்றால் மிகவில்லை. விவசாய நிலங்களை விற்றுவிட்டு வங்கியில் விட்டு வட்டி வாங்கி சாப்பிடும் நிலையும் வீட்டு மனைகளாக்கி விடுகின்ற அவல நிலையையும் ஏற்படுகிறது என்று கனத்த நெஞ்சோடு கூறுகிறார் ஆசிரியர். இந்த நூலாசிரியர் KRP மணிமொழி செல்வன் சிறந்த மனிதநேயர், ஆன்மீகம் மற்றும் அறமுறை பேச்சாளர். சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறையினால் இந்த ஒரு நூலினை எழுதிய ஆசிரியரை உளமாக பாராட்டுகிறோம். நூலின் பெயர் விளை நிலங்களாக மாறிய விளை நிலங்கள். ஆசிரியர் மணிமொழி செல்வன் அவர்கள். திரு சுந்தரராஜன் அவர்கள் இந்த நூலை வெளியிட திரு வாசு அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நூலாசிரியரின் விருப்பம். உங்களின் கரவொலியோடு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நூல் தெரிகிற மாதிரி நன்றி. வணக்கம் வணக்கம். GMB மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். எத்தனையோ நண்பர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறீங்க. தயவு செய்து இந்த GMB மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். இதோ பார்க்குறீங்களா, இது OMC திடல்ல 48வது புத்தக திருவிழா. புத்தக திருவிழாவா இல்லை கோவில் திருவிழாவா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வி. இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சாதனையாளர்களும் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் எந்த அளவுக்கு அவங்க சாதிச்சிருக்காங்க, எத்தனை புத்தகங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க, அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. லேனா தமிழ்வாணன், ரவி தமிழ்வாணன் அப்படிங்கிறது முத்திரை பதித்த ஒரு நூலகம்.
8 ஆண்டுகளா அவங்க வந்து இந்த திருவிழா நடக்கும்போது, புத்தக திருவிழா நடக்கும்போது 48வது ஆண்டு 48 எழுத்தாளர்கள் வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப ஒவ்வொரு வருடமும் எத்தனை லட்சங்கள் புத்தகம் வியாபாரமாகுது, எத்தனை கோடி வருமானம் வருது, இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இதில் வந்து மக்கள் வந்து பொழுத கழிக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறோம். அது இல்லை, படிக்கிறதுக்கும் புத்தகங்களை வாசிக்கிறதுக்கும் எத்தனையோ இளைஞர்கள், குழந்தைகள், மனிதர்கள், சாதனையாளர்கள் இவர்கள் எல்லாம் அந்த புத்தக திருவிழாவில் கலந்துக்கிட்டு எத்தனையோ ஆயிரங்களுக்கு புத்தகங்களை வாங்கிட்டு போகிறாங்க, படிக்கிறாங்க, பல நல்லது கெட்டது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆகையால் தான் உலக லெவலில் பார்த்தோம்னா எத்தனையோ நூல் நிலையங்கள் இருக்கு, பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த புத்தக திருவிழா என்பது ஒரு கோலாகலமான ஒரு விஷயம். எங்கு பார்த்தாலும் கூட்டம், எங்கு பார்த்தாலும் பலவித புத்தகங்கள், பல தலைப்புகளில் பல சாதனையாளர்களோட புத்தகங்கள். அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த படிப்பு தான் நம்மளை உயர்த்துது. அந்த படிப்பு தான் நமக்கு பல நூல் நிலையங்களில் என்னதான் விலை குறைச்சி விற்றாலும் அதை போய் வாங்குறதுக்கு யோசிப்போம். ஆனால் இந்த புத்தக திருவிழாவில் பல கோடி புத்தகங்கள், பல லட்ச வாசகர்கள் அந்த புத்தகங்களை வாங்கி செல்றாங்க, அவங்க படிக்கிறாங்க. டிவி, யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சாதனையாளர்களோட புத்தகங்கள் என்பது படிக்க படிக்க நமக்கு ஒரு படிப்பினையாக தான் அமைதுங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் முடக்கப்பட்டதற்கு நான் அப்படியே துவண்டு போயிடல. அதன் பிறகும் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து உங்களுக்கு முன்னாடி நான் இந்த காணொலிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். புத்தக வாசிப்பு நான் சிறு வயதில் கல்கண்டு புத்தகத்தை படிச்சிருக்கேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட கவிதைகளை அந்த மணிமேகலை பிரசுரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியல. நான் சிறந்த எழுத்தாளராக வரணும், நல்ல விதமான தகவல்களை மக்களுக்கு சொல்லணும்ன்ட்டு பல நாளிதழ், பல மாத இதழ் இதிலெல்லாம் சின்ன சின்ன கவிதைகளை, சின்ன சின்ன கட்டுரைகளை எழுதி அப்போது நான் பரிசு பெற்றிருக்கேன். அதையெல்லாம் மீறி ரணங்கள் என்ற சிறு கவிதை புத்தகங்களை திரு KS ரவிக்குமார், காலம் சென்ற JK ரித்தீஷ், அண்ணன் பெரு துளசி பழனிவேல் அவர்கள், அண்ணன் சிசர் மாணவர் இவர்கள் எல்லாம் முன்னின்று அந்த புத்தகங்களை வந்து வெளியிடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அந்த புத்தகம் எனக்கு வாங்கி தந்த பேர் இருக்குங்களா, அந்த பேரை வச்சு அடுத்த புத்தகத்தை மணிமேகலை பிரசுரத்தில் தான் வெளியிடணும்ட்டு நான் பல முயற்சி பண்ணினேன். அதற்கு தகுந்த தேடல்களை எனது நண்பர் SK ரவிக்குமார் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து கொரோனா டைமில் எனது நல்ல கதைகளை சரியான முறையில் தொகுத்து அவர் கொடுத்ததுனால அந்த புத்தகம் மணிமேகலை பிரசுரத்தில் மேனேஜர் மோகன் என்பவர் பார்த்து செலெக்ஷன் பண்ணி அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அப்போ நானும் ஒரு எழுத்தாளராக அந்த புத்தக மேடையில் ஒரு காலகட்டத்தில் நின்று இருக்கேன், பரிசு வாங்கியிருக்கேன். அந்த புத்தகம் மிகப்பெரிய வெற்றியை எனக்கு தந்தது. அடுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த கால சூழ்நிலை எனக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு சூழலும் ஏற்படுத்தி தரல. இருந்தாலும் நான் விட்டு விடுவில்லை, அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு என்னிடம் பொருளாதாரம் இல்லை, என்னோட கையெழுத்து சரியில்லை, அதை காப்பி எடுத்து அதன் பிறகுதான் அங்கே கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. GMB மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் மூலமாக என்னோட திறமைகளை, என்னோட கதைகளை, என்னோட கவிதைகளை, என்னோட பாடல்களை வெளியிடுறதுக்கு முயற்சி பண்றேன். தயவு செய்து உறவுகளே, GMB மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். நன்றியுடன் என்றும் உங்களுக்கு நட்புடன் இருப்பேன். அப்துல்லா.